Hi students, welcome to India IAS Academy. So video நினைக்கும் உங்களுக்கு மாமா ரெடி எடுத்துல நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ரொம்ப ஒரு மோஸ்ட் வாண்டட் வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா சோ மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம்க்கு நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு. இப்போ அந்த எக்ஸாம்க்கு அப்ளை பண்ண போறப்ப எல்லாருக்குமே நிறைய டவுட்ஸ் வருது. ஓகே, அதுல குறிப்பா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சார் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து 10th முடிச்சிட்டு 12th முடிச்சிட்டு டிப்ளமோ ரெண்டு வருஷம் தான் படிச்சிருக்கேன். இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் எழுதலாமா? சார் நான் 10th முடிச்சுட்டு 3 வருஷம் டிப்ளமோ பண்ணியிருக்கேன், நான் எழுதலாமா? 10th முடிச்சுட்டு 12th முடிச்சுட்டு பிஇ மெக்கானிக்கல் டேட்டா பண்ணியிருக்கேன். ஸோ இதே விஷயங்கள் சேம் ஆட்டோமொபைலுக்கும். ஓகே, இந்த மாதிரி படிச்சிருந்தோம் அப்படின்னா இந்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியுமா? இது முதல் டவுட் கேட்குறீங்க. ரெண்டாவது டவுட்டு, சார் லைசன்ஸ் வந்து நான் இப்பதான் எடுக்க போறேன், எல்எல்ஆர் இருக்கு எல்எல்ஆர் கையில இருக்கு, லைசன்ஸ் தான் எடுக்க போறேன் சார், இந்த எல்எல்ஆர் வச்சு அப்ளை பண்ண முடியுமா? அது ரெண்டாவது டவுட் கேட்குறீங்க. மூணாவது டவுட்டு, சார் எனக்கு ஒரு 5 நாள் 10 நாள்ல லைசன்ஸ் வந்துடும் சார், வந்த பிறகு நான் அப்ளை பண்ணிக்கலாமா இல்ல வர்றதுக்கு முன்னாடியே அப்ளை பண்ண முடியுமா? இந்த மாதிரி எக்கச்சக்க டவுட்ஸ் கேக்குறீங்க. எல்லாத்துக்குமே ஒரு தெளிவான வீடியோவா இது இருக்கும். ஓகே, வீடியோவை கொஞ்சம் கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஓகே, இதே மாதிரி முக்கியமான வீடியோஸ் வேணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் நம்ம டெய்லி வீடியோஸ் கொடுத்துருக்கோம், அதனால சொல்றேன். வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கு ஷேர் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க. ஓகே, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்கு ஓகேவா தமிழ்நாட்டிலே ரொம்ப பக்காவா ஃபீஸும் கம்மியா, ஓகே, ஆன்லைன் கிளாஸ் ஆன்லைன் டெஸ்ட் மெட்டீரியல் எல்லாமே வச்சிருக்கிறது நம்ம தான். சரிங்களா? ஸோ ஆன்லைன் கிளாஸஸ் ரெக்கார்ட் வீடியோஸ் கம்ப்ளீட்டா ரெடியா இருக்கு, டெஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட்லி ரெடியா இருக்கு. மெட்டீரியல் அந்த ஆட்டோமொபைல் இருக்க 10 யூனிட், மெக்கானிக்கல் இருக்க 10 யூனிட், 20 யூனிட்டுக்குமே பக்காவா நம்ம ரெடியா வச்சிருக்கோம். ஓகேவா? மெட்டீரியல் வந்து ஹார்ட் காப்பி புக்காவும் தரும், சாஃப்ட் காப்பி பிடிஎஃபாவும் தரும். சரிங்களா? ஃபீஸ் கம்மியா தான் வச்சிருக்கோம். ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க 7708197281 இது இல்லாம 8825643371. அதாவது இந்த நம்பர் பாத்தீங்கன்னா நிறைய பேர் இதுக்கே கால் பண்ணிட்டு இருக்காங்க, அது கொஞ்சம் டக்குன்னு ஆன்சர் பண்ண முடிய மாட்டேங்குது. அதனால ஆல்டர்னேட் நம்பரா இது வச்சுக்கோங்க. சரிங்களா? 8825643371 இந்த நம்பருக்கும் நீங்க கான்டாக்ட் பண்ணி டீடைல் கேட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ரைட், ஃபர்ஸ்ட் விஷயம், 10th முடிச்சுட்டு டிப்ளமோ 3 வருஷம் பண்ணிருந்தீங்கன்னா நீங்க எலிஜிபிள் தான். ஓகேவா? பைக் லைசன்ஸ், கார் லைசன்ஸ் வேணும், புரியுதா? நீங்க 10th முடிச்சுட்டு டிப்ளமோ மெக்கானிக்கலோ இல்ல டிப்ளமோ ஆட்டோமொபைலோ பண்ணிருந்தீங்கன்னா நீங்க எலிஜிபிள் தான். ஓகே, இது ஓகே. 10th முடிச்சுட்டு 12th முடிச்சுட்டு பிஇ மெக்கானிக்கலோ பிஇ ஆட்டோமொபைலோ பண்ணிருந்தாலும் நீங்க எலிஜிபிள் தான். ஓகே, இப்ப 10th முடிச்சுட்டு 12th முடிச்சுட்டு அந்த 2 வருஷம் டிப்ளமோ பண்ணிருந்தீங்கனாலும் நீங்க எலிஜிபிள் தான். 10th முடிச்சுட்டு 12th முடிச்சுட்டு 2 வருஷம் டிப்ளமோ மெக்கானிக்கலோ 2 வருஷம் டிப்ளமோ ஆட்டோமொபைலோ நீங்க படிச்சிருந்தீங்கன்னா நீங்க இந்த எக்ஸாம்க்கு எலிஜிபிள். முதல் கேள்விக்கான பதில் நான் சொல்லிட்டேன். அப்ப அந்த 2 வருஷம் டிப்ளமோ பண்ணிருந்தீங்க அப்படின்னா நீங்க எலிஜிபிள் தான். 10th முடிச்சு 12th முடிச்சு அந்த 2 வருஷம் டிப்ளமோ பண்ணீங்கன்னா நீங்க எலிஜிபிள். ஓகே, முடிஞ்சு. நெக்ஸ்ட் விஷயம், எல்எல்ஆர் மட்டும் வச்சு இந்த எக்ஸாம்க்கு அப்ளை பண்ண முடியாது, லைசன்ஸ் வேணும். ஓகே, எல்எல்ஆர் மட்டும் வச்சு இந்த எக்ஸாம்க்கு அப்ளை பண்ண முடியாது, லைசன்ஸ் நமக்கு கண்டிப்பா வேணும். சரிங்களா? பைக் லைசன்ஸும் வேணும், கார் லைசன்ஸும் வேணும். ஓகே, அந்த கியர் பைக்கு, லைட் மோட்டார் வெஹிக்கிள் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த காருக்கான லைசன்ஸ். ஹெவி வேண்டாம், கார் இருந்தா போதும். ஓகேவா? மூணாவது விஷயம், சார் இப்போ எனக்கு இந்த ஒரு 2 நாள்ல வந்துடும், ஒரு 5 நாள்ல வந்துடும், ஒரு வாரத்துல வந்துடும் சார், நான் அப்ளை பண்ணலாமா சார்? நம்ம வந்து அந்த லைசன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா யார் இஷ்யூ பண்ணா, சரிங்களா, என்னைக்கு இஷ்யூ பண்ணாங்கிற டேட் நம்ம அப்ளை பண்றப்ப கேக்குது. ஓகேவா? அந்த டேட் லைசன்ஸ் இஷ்யூ பண்ண டேட் கேக்குது. அந்த டேட்ல ஆகஸ்ட் 13, 2024க்கு அப்புறம் இருக்கிற டேட் எல்லாமே டிசேபிள்டா இருக்கு, அதாவது அதை கிளிக் பண்ண முடியல. அப்ப ஆகஸ்ட் 13ஆம் தேதிக்கு முன்னாடி உங்க கையில லைசன்ஸ் இருக்கணும். சரிங்களா? பைக் லைசன்ஸ், கார் லைசன்ஸ் ஆகஸ்ட் 13ஆம் தேதிக்கு முன்னாடியே உங்க கையில இருக்கணும். இருந்தது அப்படின்னா நீங்க இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணிக்கலாம். சார் நாங்க இனிமேட்டுக்கு தான் சார் பண்ணோம், இப்ப என்ன சார் பண்றது அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை. அதே நோட்டிபிகேஷன்ல டெக்னீஷியனுக்கு, சரிங்களா, இந்த ஆபரேஷனு, டயரு, இன்னும் ஒரு சில ஆட்டோ மெக்கானிக் அதெல்லாம் வந்திருக்குல்ல, அதுக்கு அந்த லைசன்ஸ் விஷயம் கிடையாது, அதுக்கு நீங்க அப்ளை பண்ணி படிங்க. நிறைய பேர் கேக்குறீங்க, சார் என்கிட்ட லைசன்ஸ் இல்ல, நான் அதனால என்ன சார் அப்படின்ட்டு. ஏன்னா நம்மள்கிட்டயுமே மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம்க்கு ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. அதுல ஒரு சில பேர் இன்னும் எடுக்கல, லைசன்ஸ் எடுக்கல, இனிமேட்டு தான் எடுக்க போறேன்றாங்க. அந்த இனிமேட்டுக்கு எடுக்க போறேங்கிறவங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், நீங்க எலிஜிபிள் கிடையாது. ஏன்னா டேட் வந்து ஆகஸ்ட் 13க்கு முன்னாடி நம்ம கொடுக்கணும். சார் நாங்க அப்புறமா வருது, நாங்க 12, 11 போட்டு கொடுத்துடலாமா சார்னா இஷ்யூ ஆகும். நமக்கு வெரிஃபிகேஷன் போறப்ப லைசன்ஸ்ல இருக்கும் டேட்டு, அது கண்டுக்குவாங்களா கண்டுக்க மாட்டாங்களாங்கிறது அப்ப தெரியும், எதுக்கு இஷ்யூ தேவையில்லாம. அதனால அதான் சொல்றேன், தெளிவா புரிஞ்சுக்கோங்க.
நீங்க அந்த டெக்னீஷியன் போஸ்ட்டுக்கு எழுதலாம் லைசன்ஸ் இல்லைன்னா, அதுக்கு லைசன்ஸ் கேட்கல, அதுலயே வேகன்சி சாலிடா இருக்கு. ஏன்னா மொத்தமாவே மெக்கானிக்கல் படிச்சவங்களுக்கு ஒரு 90 வேகன்சி கிட்ட இருக்கு எல்லாத்தையும் கூட்டி பாக்குறப்ப. அதுல 45 MBA மீதி 45 இருக்கு டெக்னீஷியன் போஸ்ட்ல, அது எழுதுங்க பிரச்சனை இல்ல. அதுக்குமே நீங்க டிப்ளமோ பிஇ அந்த 12th முடிச்ச 2 வருஷ கோர்ஸ் எல்லாருமே எலிஜிபிள் தான். ஓகே, அதனால லைசன்ஸ் இல்லைன்னா அப்படியே லைஃபே முடிஞ்சு போச்சுங்க, வாழ்க்கையில விருத்தியா நம்ம உட்கார வேண்டாம், ஐயோ பயப்பட வேண்டாம், டெக்னீஷியன் போஸ்ட் இருக்கு. ஓகே, நமக்கு எல்லா பக்கமுமே டோர்ஸ் ஓப்பன்ல தான் இருக்கு, அதுக்குள்ள போறோமா இல்லையாங்கிறதா இங்க கேள்வி. ஓகேவா, எல்லாத்துக்குமே தெளிவா விளக்கம் கொடுத்துட்டேன் சரிங்களா. லைசன்ஸ் ஃபார் MBA போஸ்ட், MBA போஸ்ட்டுக்கு தான் லைசன்ஸ், இதுக்கு லைசன்ஸ் தேவையில்லை, புரியுதுங்களா. MBAக்கு லைசன்ஸ் வந்து அதான் ஆகஸ்ட் 13ஆம் தேதிக்கு முன்னாடி உங்க கையில இருக்கணும், பைக் லைசன்ஸும் கார் லைசன்ஸும். இனிமேட்டுக்கு எடுக்க போறேன் 10 நாள்ல வந்து ஒரு வாரத்தில் வந்துன்னா நீங்க மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்கு அப்ளை பண்ண முடியாது, ஆனா டெக்னீஷியன் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா அங்க வந்து பொறுத்த வரைக்கும் அங்கேயுமே அதுதான் மெக்கானிக்கல் 10 யூனிட், ஆட்டோமொபைல் 10 யூனிட். ஒரு சில எக்ஸாம்ஸ்ல மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் ரெண்டுமே படிக்கிற மாதிரி இருக்கு, டயர் போஸ்ட்லாம் மெக்கானிக்கல் மட்டும் தான் படிக்கிற மாதிரி இருக்கு. அதனால அதை பாத்துக்கோங்க. ஓகே, நம்ம அகாடமி கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி டீடைல் கேட்டுக்கோங்க, 8825643371. இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்க டீடைல் கேட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.